நிறுத்தப்பட்டு விவசாயம் கேள்விக்குறியாகி உள்ளது. இந்த இக்கட்டான சூழலை தான் ரஷ்யா சரியாக பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறது. அமெரிக்கா தடை விதித்த எங்கள் ஆலைகளிலிருந்து கேஸ் வாங்கிக் கொள்கிறீர்களா? சந்தை விலையை விட 40% தள்ளுபடி விலையில் தருகிறோம் என்று ஆசை காட்டிக் கொண்டிருக்கிறது ரஷ்யா. சீனா மற்றும் ரஷ்யாவைச் சேர்ந்த சில பெயரே தெரியாத இடைத்தரகர்கள் மூலமாக இந்த டீல் பேசப்பட்டு வருவதாகவும், நீங்கள் எங்களிடம் கேஸ் வாங்குவது அமெரிக்காவுக்கு தெரியாது, இது ஓமன் அல்லது நைஜீரியாவிலிருந்து வந்த கேஸ் என்று நம்ப வைக்கக்கூடிய வகையில் ஆவணங்களையும் நாங்களே செட் செய்து தருகிறோம் என்று அந்த இடைத்தரகர்கள் ரகசிய வாக்குறுதி கொடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதாவது தடை செய்யப்பட்ட ரஷ்ய கேஸுக்கு பெயர் மாற்றம் செய்து விற்க துணிந்துவிட்டது ரஷ்யா. இந்தியா எப்போதுமே தடை செய்யப்பட்ட நாடுகளுடன் வர்த்தகம் செய்வதில் நிதானத்தை தான் கடைபிடிக்கும். கடந்த மாதம் அமெரிக்கா அளித்த சில சலுகைகளால் ஈரானிடமிருந்து 2019க்கு பிறகு இந்தியா கச்சா எண்ணெயை வாங்கியது. ஆனால் ரஷ்யாவின் ஆர்டிக் LNG 2 போன்ற கருப்பு பட்டியலில் உள்ள திட்டங்களிலிருந்து கேஸ் வாங்க இந்தியா இதுவரை ஒப்புக்கொள்ளவில்லை. தற்போது சீனா மட்டுமே ரஷ்யாவின் இந்த நிழற் கடற்படை மூலமாக ரகசியமாக கேஸ் இறக்குமதி செய்து வருகிறது. சீனாவுக்கு அடுத்தபடியாக மற்ற நாடுகளையும் தனது வாடிக்கையாளராக்கிக் கொண்டால் அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை தவிடுபொடியாக்கி விடலாம் என்பது புதினின் கணக்கு. ஒருபுறம் மலிவு விலை எரிவாயு, மறுபுறம் அமெரிக்காவின் கோபம். இரண்டிற்கும் நடுவில் இந்தியா மற்றும் வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகள் சிக்கி உள்ளன. உரம் மற்றும் மின்சார தேவையை பூர்த்தி செய்து கொள்ள ரஷ்யாவின் இந்த 40% டிஸ்கவுண்ட் ஆஃபர் என்பது வரப்பிரசாதம்தான். ஆனால் அமெரிக்காவின் வாட்ச்டாக் பார்வையிலிருந்து தப்பிப்பது அவ்வளவு சுலபம் கிடையாது. எரிசக்தி பற்றாக்குறையிலிருந்து தப்பிக்க இந்த நிழல் உலக வர்த்தகத்தை இந்தியா நாடுமா அல்லது கொள்கை ரீதியாக தவிர்த்துவிட்டு அதிக விலை கொடுத்து உலக சந்தையில் வாங்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். Subscribe to One India and never miss an update. மத்திய கிழக்கில் கொழுந்துவிட்டு எரியும் போர் பதற்றம், கத்தாரில் முடங்கிய எரிவாயு விநியோகம் என 2026ஆம் ஆண்டு உலக நாடுகளை இருளில் தள்ளி வருகிறது. குறிப்பாக கேஸ் விலையேற்றத்தால் இந்தியா மற்றும் வங்கதேசம் போன்ற பல நாடுகளும் நிதி நெருக்கடிக்கு உள்ளாகி வருகிறது. இந்த இக்கட்டான நேரத்தை பயன்படுத்தி கொண்டு தனது கேஸ் ஆலைகளிலிருந்து 40% அதிரடி தள்ளுபடி விலையில் எரிவாயுவை வழங்க ரஷ்யா முன்வந்துள்ளது. இது அமெரிக்கா பொருளாதார தடை செய்துள்ள நிறுவனத்திலிருந்து போலி ஆவணங்கள் மூலம் பெயரையே மாற்றி தருவதாக தகவல் வெளியாகி உள்ளது. ரஷ்யா கொடுத்துள்ள இந்த ஆஃபர் ஒருபுறம் இந்தியாவுக்கு ஜாக்பாட்டாக தெரிந்தாலும் மறுபுறம் அமெரிக்காவின் கோபத்திற்கு ஆளாக நேரிடுமோ என்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. ரஷ்யாவின் இந்த தந்திரமான ஆஃபரை இந்தியா ஏற்குமா? அமெரிக்காவின் தடைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? ரஷ்யாவின் இந்த 40% தள்ளுபடிக்கு பின்னால் இருக்கும் விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். மத்திய கிழக்கில் பற்றி எரியும் போர் உலக நாடுகளின் அடுப்பங்கரையை அச்சுறுத்த தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக உக்ரைன் ரஷ்யா போருக்கு பின்னர் 2026ஆம் ஆண்டு உலகையே உலுக்கிக் கொண்டிருக்கிறது. இப்போது உலகையே ஆட்டிக்கொண்டிருக்கும் எரிசக்தி தட்டுப்பாட்டை தனக்கு சாதகமாக்கிக் கொள்ள ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஒரு மாஸ்டர் பிளானை தீட்டியிருக்கிறார். அமெரிக்கா பொருளாதார தடை விதித்த கேஸ் ஆலைகளிலிருந்து தெற்காசிய நாடுகளுக்கு மெகா ஆஃபர் ஒன்றை கொடுத்திருக்கிறது ரஷ்யா. ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டதாலும் கத்தாரின் பிரம்மாண்ட எரிவாயு ஆலைகள் மீதான தாக்குதலாலும் உலக அளவில் கேஸ் விநியோகம் 20% முடங்கி போயிருக்கிறது. இதனால் சர்வதேச சந்தையில் எரிவாயு விலை பெரிய அளவில் எகிரி உள்ளது. குறிப்பாக கத்தாரை மட்டுமே 60% நம்பியிருந்த வங்கதேசம் போன்ற நாடுகள் இப்போது கள்ள சந்தையில் 2 மடங்கு அதிக விலை கொடுத்து கேஸ் வாங்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இந்தியா மற்றும் வங்கதேசத்தில் உர தொழிற்சாலைகளுக்கான கேஸ் விநியோகம்